3 நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்ச்சியாக நம் ஒப்பாரும் மிக்காரும் எல்லா உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய அருந்தவையும் துணைவியார் அருமை அண்ணியார் அவர்கள் துவக்கி வைத்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே ஓராண்டிற்கு தினந்தோறும் காலை 1000 பேர்களுக்கு என்ற சிற்றுண்டியை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு 65 நாட்களை கடந்து நிகழ்ச்சி 68வது நிகழ்ச்சியாக உறுதியேடு களமாடு உச்சம் தொடு விளையாடு என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்குகின்ற நல்லதொரு நிகழ்ச்சி எதுவாகினும் அதை செய்வதற்குண்டான ஆர்வம் இருந்தால் அது சிறு நிகழ்ச்சி கூட மாநாடாக மாற்றக்கூடிய வல்லமை எண்ணங்களுக்கு உண்டு என்பதை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், பகுதி செயலாளர் போன்றவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தனி மனித இராணுவமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்டத்துடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமாகிய அன்பிற்கினிய நாகவல்லி அவர்களே, கைத்தட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரைட், ஓகே. தமிழகத்துடைய முதல்வரை போல நீங்களும் பல நனி மேலும் களத்திலே நின்றாலும் கூட எனர்ஜியாக இருக்கின்றீர்கள் என்பது உங்களுடைய கைவொலியிலிருந்து கரவொலியிலிருந்து தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, அன்பிற்கினிய பகுதி செயலர் டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் இருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய தம்பி நாகராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய மருத்துவ வண்டி அமைப்பாளர் சகோதரி சாந்தகுமாரி அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய மருத்துவர் பூர்ணிமா அவர்களே, உமா அவர்களே, உஷா அவர்களே, அன்பிற்கினிய பொற்கொடி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற குளத்தூரிலே இருந்து நம்முடைய அமுதா அவர்களே, எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தினந்தோறும் 3 நேர அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர் அன்பிற்கினிய தம்பி நம்முடைய எழும்பூர் சுதா அவர்களே, உமரி விளையாட்டில் தான் இருக்குல்ல, என்ன அணியில் இருக்காரு? வர்த்தகர் வேண்டிய மாநில பொறுப்பாளர், தொடர்ந்து தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்ற அன்பிற்கினிய நண்பர், அண்ணன், தம்பி, ஆலோசகர், பல பொறுப்பை வைத்திருக்கின்ற உமரியார் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய ரகு அவர்களே, டீகா அவர்களே, அன்பிற்கினிய சங்கர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் அருமை தம்பி லால் அவர்களே, கமல் அவர்களே, கண்ணபுரான் அவர்களே, லாலுக்காக விசில் அடித்த விளையாட்டு வீரர்களே, நான் வந்த பிறகு மேடைக்கு வந்த வட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களே, அங்கே இருந்தாராம், இங்கே இந்த டிவிஷனில் நடக்கிற நிகழ்ச்சியை அங்கே இருந்தாராம் அவர், வாழ்க. அன்பிற்கினிய இளைஞர் இந்திய பகுதி அமைப்பாளர் வசந்த் அவர்களே, மண்டல குழு தலைவர் அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியின் நிறைவாக நிகழ்ச்சியுடைய நம்முடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வலது இடதுகரங்களாக இருக்கின்ற அன்பிற்கினிய சங்கர் அவர்களே, மதி அவர்களே, அன்பிற்கினிய அருமை அண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் ஜெயராமன் அவர்களே, திரளாக இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளே, விளையாட்டு வீரர்களே, இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நடைபெற்ற வாராது வந்த மாமணி போல் இதுவரையில் யாரும் பெறாத ஒரு வெற்றியை பெற்று காட்டிய சட்ட போராட்டத்தை நடத்தி சட்டத்தினுடைய நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் ஏறி ஒரு அற்புதமான மாநிலம் சார்ந்த ஒரு தீர்ப்பென்றாலும்
ஒட்டுமொத்த ஒன்றியத்திற்கே உண்டான ஒரு தீர்ப்பை ஒரு மாநில முதலமைச்சர் பெற்றுத்தந்தார் என்ற ஒரு வரலாற்றை உருவாக்குகின்ற வகையில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு முழு முதற் காரணமாக இருந்த முதலமைச்சருடைய பாராட்டு நிகழ்ச்சியை முடித்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவரும் நெஞ்சிலே உரமும் நேர்மை திறமும் மிக்க அள்ளி கொடுப்பதில் வள்ளலுக்கு நிகரான எங்கள் ஆருயிர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலதாமதம் ஏற்கனவே அதிகமாக இருப்பதால் ஒரே கருத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் எந்த காலங்களில் நடக்கும் என்றால், நாடு சுபிட்சமாகவும் பொது அமைதிக்கு கேடு இல்லாத ஒரு மாநிலத்தில்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் மணிக்கணக்கில் நடந்தாலும் சிறு சலசலப்பு கூட இல்லாமல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அதேபோல் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால், கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் விளையாட்டுத்துறை என்ற அடையாளமே இல்லாமல் இருந்த இந்த துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய அருந்தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்த பிறகுதான் இந்த விளையாட்டுத்துறை அடையாளம் காணுகின்ற ஒரு துறையாக மாறியிருக்கின்றது. உலகை மெச்சுகின்ற செஸ் விளையாட்டு போட்டி என்றாலும் சரி, ஆசிய அளவிலே நடைபெற்ற கிரிக்கெட் ஹாக்கி விளையாட்டு போட்டி என்றாலும் சரி, நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் நடைபெறுகின்ற தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற முதல்வருடைய கோப்பைக்குண்டான விளையாட்டு போட்டிகள் என்றாலும் சரி, வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துகின்ற நிலை என்றாலும் சரி, நடைபெறுகின்ற போட்டிகளில் ஒன்றிய அளவிலே நடைபெறுகின்ற போட்டி என்றாலும் சரி, உலக அளவிலே நடைபெறுகின்ற போட்டி என்றாலும் சரி, அந்த போட்டியாளர்களுக்கு தேவையான பயிற்சியை அளித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கி வெளிநாடுகள் சென்று போட்டிகளிலே பங்கேற்கின்ற முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு விளையாட்டு வீரர்களை அதிகமாக உருவாக்குகின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசுக்கு ஒரு உத்வேகத்தையும் அவர்கள் காட்டுகின்ற இலக்கை நோக்கி செல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்ற அன்பு சகோதரி நாகவல்லி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாதி பேர் தான் கை தட்டிட்டு இருக்கீங்க, முழுசா எல்லாரும் கை தட்டல. ஒரு லெஃப்ட் சைடு தான் தட்டுறீங்க, ரைட் சைடு யாரும் தட்டல. 50லேருந்து 55% தான் வந்துருக்குது. குறைஞ்சிச்சு, திருப்பி 55லேருந்து 40 வந்துச்சு, திருப்பி 55க்கு வந்துருக்குது. ஒட்டுமொத்தமா எவ்வளோ தானே சவுண்டு? 55% தான் வந்திருக்கு. 60க்கு வந்திருக்கு, 60 தான் வந்திருக்கு. அவ்வளோதான். இது போல் இல்லாமல் இலக்கை எட்டுகின்ற வரையில் ஓடுவோம். 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2வது முறையாக அரியணையில் அமர தொடர்ந்து பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து 72 நிகழ்ச்சிகளை நடத்தி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியினுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கு சிறப்பான ஏற்பாடு செய்து, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சுற்றுச்சூழல் அணியின் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகின்ற விழா. அதற்கு தலைப்பு எது என்று சொன்னால், உறுதியேடு களமாடு
உச்சந்தொடு விளையாடு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து, இந்த தலைப்பு என்பது இங்கே உட்கார்ந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் சேரும், அதுபோல அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் சேகர் பாபு அவர்களுக்கும் சேரும். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழலினுடைய அமைப்பாளர் கல்வி நிலக்கள உறுப்பினர் 88வது வார்டு மாமன்றத்தினுடைய உறுப்பினராக தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரி ஜிவி நாகவள்ளி பிரபாகரன் அவர்களே, இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே எல்லா அமைச்சருக்கும் வாய்ப்பை வழங்கி, அந்த வகையிலே எனக்கும் ஒரு வாய்ப்பை இங்கே வழங்குகின்ற வகையிலே, அதுவும் எனக்கு பிடித்தமான விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணம் வழங்குகின்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்கின்ற வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இனிய சகோதரர் சேகர் பாபு அவர்களுக்கும், அதுபோல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருகின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய இனிய சகோதரர் டாக்டர் வி ஜி சாந்தகுமாரி எம்சி அவர்களுக்கும், ரமேஷ் என்ற நீலகண்டன் அவர்களுக்கும், எல்பி மோகன் அவர்களுக்கும், டாக்டர் ஏபி பூர்ணிமா அவர்களுக்கும், ஆயிரம் அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், பாலமுருகன் அவர்களுக்கும், அதுபோல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நன்றியை வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் கண்ணப்பன் அவர்களுக்கும், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை நேசிக்கின்ற முகமாகவும், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியினுடைய எண்ணங்களை ஈடேற்கின்ற வகையிலே, மக்கள் பணிகளையும் இயக்க பணிகளையும் மாற்றுகின்ற வகையிலே பல்வேறு பொறுப்புகளை தாங்கி இங்கே வருகின்றிருக்கின்ற இயக்க முன்னோடிகளே, ஏனைய பெரியோர்களே, நண்பர்களே, விளையாட்டு வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையிலே எப்பொழுது பார்த்தாலும் நிகழ்ச்சி 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 என்று நிகழ்ச்சிகளை நடத்தி தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் என்னப்பா இந்த சேகர் பாபு இருக்க விட மாட்டாரு போல் இருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணங்கள் எது எது நினைக்கின்றாரோ அதை நினைத்ததை செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர், மரியாதைக்குரிய இனிய சகோதரர் சேகர் பாபு அவர்கள், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே, எல்லோரும் பயன்பெறுகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் பயன்பெறுகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திராவிட நாயகன் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த வகையிலே இன்னைக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு உறுதியெடு, களமாடு, உச்சந்தொடு விளையாடு, அருமையான வசனம். இன்னைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு பொருட்களை, விளையாட்டு பொருட்களை கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையிலே, இளைஞர்களை ஈர்க்கின்ற வகையில இந்த திட்டங்களை தந்திருக்கின்ற இனிய சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நேரத்தோட வரணும், ஏறக்குறைய 6 மணிக்கெல்லாம் இந்த மீட்டிங் நடக்கணும்.
ஆனா காலந்தாழ்த்தி வந்தாலும் இன்றைக்கு கைத்தட்டுங்கள் உற்சாகம் கொடுங்கள் என்று சொன்னால் 65% கைத்தட்டி ஆரவாரம் செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு பல பேர் நினைக்கின்றது என்று சொன்னால் நான் வந்தவுடனே முதலமைச்சராகி விடுவேன், நான் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்து விடுவேன், நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்ற வகையில் நினைக்கின்றார்கள். யார் ஒன்று சேர்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்ற வகையிலே மரியாதைக்குரிய இணைய சகோதரர் அண்ணன் சேகர்பாபு போன்றவர்கள் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை இவரால் தொட்டு பார்க்க முடியாது என்ற வகையிலே இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகின்ற நிகழ்வாக நடந்து வருகின்றது. அந்த வகையிலே நல்லதொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். நல்லதொரு பயனுள்ள வகையிலே இளைஞர்களை ஈர்க்கின்ற வகையிலே இந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுக்கின்ற நிகழ்விலே கலந்து கொண்டோம் என்ற வகையிலே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களோட இங்க SR உமரசங்கர் வந்திருக்காரு, காசுமேடி சதீஷ்குமார் வந்திருக்காரு, பிச்சுவளை சுதாகர், அதுபோல பிரபாகர் முருகராஜ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேரெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்லி அங்கிருந்து சுதாகர் முழித்துக்கிட்டே இருக்காரு. அந்த வகையிலே வந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே விளையாட்டுத்துறை என்பது இன்றைக்குத்தான் உருவாக்கப்பட்ட வரலாறை உருவாக்கின்ற வகையிலே நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற துணை முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இன்னைக்கு இந்த டவுன்லோட இருக்க கிராமத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வழங்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தந்து இன்றைக்கு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற தலைவராக இளம் தலைவராக மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பையும் இன்றைக்கு தெரிந்து நீங்க முதல்ல போங்க, பின்னால நான் 2 நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி இங்க வந்து கடன்னு பேசி அமர்ந்து இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இனிய சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விளையாட்டு வீரர்கள் வெற்றி கொள்வோம், போராடுவோம் என்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற தேர்தலிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வருவதற்கு நீங்கள் அவர்கள் கரம் கோர்க்க வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றியோட மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி குறிப்பிட்டிருக்கிறேன். அதே போல எங்களது மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு எனது மனமார்ந்த நன்றி. ஒரு தகவல் அது கூட அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் வார்டு 88 மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும் 33,000 சதுர அடி நிலம் கார்பரேஷன்ல இருந்த நிலத்தை மாண்புமிகு அமைச்சர்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் ஒரு மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அதை ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன். அதை நேரடியாக ஆய்வு செஞ்சு அது CMDA மூலமாக சில கோடி ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து அந்த இடத்துல நம்ம அம்பத்தூரில் ஒரு பல்நோக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வருது அங்கே. ஸோ அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி வார்டு மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு டீமாக நீங்கள் ப்ளீஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரிக்கெட் டீம் வந்துருங்க, ஒரு டீமாக வாங்க ப்ளீஸ்.